Taste the Daily. தஞ்சை மாவட்டம் திருநறையூரில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திருவாரூரில் அரசு பள்ளியில் பணியாற்றும் அரசு பள்ளி ஆசிரியர் ரமேஷ் நாச்சியார் கோயில் அருகே திருநறையூரில் டியூஷன் நடத்தி வருகிறார். இவரது டியூஷனில் கல்வி பயில வந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியர் ரமேஷ் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் ரமேஷ் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை அமைந்தகரை பகுதியில் செயல்படும் தனியார் கேளிக்கை விடுதியில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த 27 வயது இளைஞர் சிக்கினார். அமைந்தகரை பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கேளிக்கை விடுதியில் கணவன் மனைவி நடன மேடையில் நடனமாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த விஜய் ஈஸ்வரன் என்ற இளைஞர் பெண்ணின் அருகில் வந்து நடனமாடி பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தட்டி கேட்ட பெண்ணின் கணவரை விஜய் ஈஸ்வரன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தகாத வார்த்தைகளால் தீட்டி மது பாட்டிலால் தாக்கியுள்ளார். இதையடுத்து தனியார் கேளிக்கை விடுதியில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.